தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் 1,00,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணங்கள் அளிக்கப்படும் எனவும் பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் எனவும் உறுதியளித்தார். இந்த பாபநாசம் வட்டாரத்தில் கிட்டத்தட்ட 432 ஹெக்டேர் பரப்பளவிலே வாழை இங்கே பயிரிடப்பட்டிருக்கிறது. இதை நேற்றைய தினம் தொடங்கி தோட்டக்கலையினுடைய அதிகாரிகள் அந்த பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று வரை கணக்கெடுத்த வகையிலே சுமார் 66 ஹெக்டேர் 33% அதிகமான வாழைகள் பாதிப்படைந்ததாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கணக்கெடுப்பு 4 தினங்களுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு உரிய முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே இந்த துயரத்தை எடுத்து கூறி அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையிலே அது அறிவிப்புகள் வெளியிடப்படும். இது முதல். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.